Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த பன்னீர் புலாவ் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி அரிசி உடையாமல் குலையாமல் அடிப்பிடிக்காமல் எப்படி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த புலாவ் கூட ஏதாவது வெஜ் நான்வெஜ் குருமா மாதிரி பண்ணியோ அல்லது வெறும் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த பின்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பன்னீர் புலாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடாகவும் அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிருக்கு. இந்த டைமில் நம்ம பன்னீர் க்யூப்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை ஃப்ரீசர்லேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். அந்த டைமில் அந்த பன்னீர் க்யூப்ஸில் வந்து அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்காது. அதனால் உங்களுக்கு அந்த பேனில் போட்ட உடனே ஒரு மாதிரி சட சட வெடிப்பு சவுண்டு அந்த மாதிரி எதுவும் வராது. அதனால் ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடு நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். நல்ல கேரமல் கலர் வரணும். அப்படி இல்லாட்டி லைட்டாக கேரமல் கலர் அச்சீவ் ஆனாலும் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட பன்னீர் க்யூப்ஸ் பாருங்கள் 2 சைடு நல்லா கேரமல் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ண உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கரில் இந்த புலாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணுற மாதிரி தான், ஆனால் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. இப்போ அந்த குக்கர் நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த எண்ணெய் கூடவே நம்ம நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பன்னீரை வந்து நெய்யில் தானே ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதில் கொஞ்சம் நெய் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவு நெய் மட்டும் போதும். இப்போது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 அல்லது 3 பிரியாணி இலை, ஒரு பெரிய பிரியாணி இலையும் ஒரு சின்ன பிரியாணி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப சின்ன சைஸ் பிரியாணி இலை எடுக்கிறீங்க அப்படின்னா 3 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த வெங்காயம் லைட்டாக கேரமல் கலர் வரும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை இன்றைக்கி நான் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இடித்து அதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோடையும் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போய் இன்னும் நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் கேரமல் கலர் நமக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் வதக்குனீங்க அப்படின்னா இந்த புலாவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு கேரட் அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த பார்க்குற அப்பியரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் பீன்ஸு உருளைக்கிழங்கு அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கேரட், பீன்ஸ், பட்டாணி, பன்னீர் இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரோசனில் அந்த பச்சை பட்டாணி கிடைக்குது, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1/2 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்த பன்னீரும் அதில் சேர்த்துட்டு அந்த காய்கறி எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக அந்த கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். அதுவுமே 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் ஆட் பண்ணணும். மசாலா சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துடலாம். சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தேன். அதை நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு அந்த காய்கறி கூட நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நல்லா சுற்றி டர்ன் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த அரிசி ரொம்ப உடையாது. இல்லாட்டி ரொம்ப வறுத்துட்டே இருந்தோன்னா ரைஸ் உடஞ்சிரும். லைட்டாக அந்த மாதிரி டர்ன் பண்ணி விடணும். அடுத்து இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவு ரைஸ் எடுத்துருக்கிறனால 4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணணும். அடுத்து இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நார்மலாக பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி தான். உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் ஃபைனலாக குக் ஆகி நம்ம சாப்பிடும் பொழுது கரெக்டாக இருக்கும். அடுத்து புதினா, மல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோட அளவு குறைஞ்சி இந்த மாதிரி ரைஸ் லைட்டாக மேலே தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்திருக்கு. இந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகி வந்திருக்கு இல்லையா, இந்த டைமில் தண்ணியோட அளவும் குறைஞ்சிருக்கும், லைட்டாக குக் ஆகியிருக்கு அந்த ரைஸ். இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவு மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ரொம்ப அடி பிடிக்காமல் நமக்கு கிடைக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் நல்லா வெந்திருக்கு, ப்ளஸ் உடையலை கொலையலை அடி பிடிக்கல, இந்த மூணுமே எதுவுமே நடக்கலை, சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% பர்ஃபெக்ட் பன்னீர் புலாவ் ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Thank you so much for watching.